என்னுடைய தோள் வந்து, மகனே அழாதே, உனக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். உனக்கு சமாதானம், அழாதே, இதோ நான் உன்னோட கூட இருக்கிறேன், முடிவு பருந்தும் நான் உன்னோட கூட இருக்கிறேன், அழாதே, கலங்காதே, நான் உன்னை தேற்றுவேன் ஆற்றுவேன் சொல்லி தோளில் அப்படியே கை வச்சு தட்டி அப்படியே இது பண்ணுறாங்க. எனக்கு அப்படியே நடுக்கும், பயம். என்ன பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே தேவனுடைய எச்சரிப்பு என்கிற காரியங்களை குறித்து, இந்த இடத்துல நான் கிழக்கு பார்த்த கடை இந்த அமைப்பு நான் கண்ட சொப்பனமும் அதே மாதிரி இருக்குது என்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன். இந்த சமயத்தில் தான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வருகை இருப்பது போலவும் அதில் நான் கைவிடப்படுவது போலவும் கூட நான் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன். ஆனால் வேறு ஒரு சொப்பனம் கொடுத்து அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நிதானித்து கேட்கும் பொழுது வேறு சொப்பனம் கொடுத்து நான் அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் உண்மை. அதுதான் எச்சரிக்கையாக எல்லாருக்கும் நீ இந்த கடையை வச்சிருக்கதாவே சொல்லியே நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் நான் அந்த பதிவை வெளியிட்டேன். நிறைய பேர் அதை வந்து நம்பாமலும் இருக்கலாம், நம்பவும் செய்யலாம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சொல்கிற கடமை என்னோடது, சொல்லிட்டேன். அதுபோல் ஒரு வழியாக வந்து நான் கடந்த பதிவில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்கிற பதிவில் வந்து பரிசுத்த ஆவி எப்படி பெற்றேன் என்பதை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எப்போ பரிசுத்த ஆவியை பெற்றோமோ அதற்கு அப்புறமே வந்து இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத, பார்க்காத எல்லா விதமான சோதனைகள், எல்லா விதமான இக்கட்டுகளும், எல்லா விதமான பாரமும் ஒன்றா சேர்ந்து அமுக்கின மாதிரி அந்த வாரம், அதுக்கு அடுத்த வாரத்தில் எனக்கு நடந்தது. என்னடா இப்படியெல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு முன்னடையாளமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்தது வந்து ஞானஸ்நானம் எடுத்ததற்கு அடையாளமாகவும், முன்னும் பின்னுமாக அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழிநடத்தி சென்றது பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துறதாகவும், அதற்கு அடுத்து எங்கே வந்து அவங்க சேர்ந்தாங்க, வனாந்தர பாதைக்கு வந்து சேர்ந்தாங்க. வனாந்தரத்தில் என்ன கிடைக்காது? சோறு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, கண்ணு கட்டின வரைக்கும் எந்த உதவியும் கிடைக்காது, கண்ணு கட்டின வரைக்கும் என்ன கிடையாது, ஒன்றுமே தெரியாது, பாலைவனம். ஜீவ தண்ணீர் தந்தார். ஊற்று வர முடியாத இடத்துல கூட ஊற்று கண்ணுகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரு. வானத்திலிருந்து மன்னா கொடுத்தாரு, வனாந்தரத்தில் காடை கொடுத்தாரு. இப்படியெல்லாம் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆண்டவர் அவங்களை நடத்தினார். அவங்களுக்கு எதிராக வந்த எத்தனையோ ஜனங்கள், கானானியர்களை, கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள எல்லா விதமான அரக்கர்கள், அதாவது கானானியர்கள், ஏனோக்கியர்கள், 7 விதமான கிர்காசியர்கள், எமோரியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், இப்படி பெலிஸ்தியர்கள், இப்படிப்பட்டதான ஜாதிகளை எல்லாம் அழித்து அவங்களுக்கு கானானை கொடுத்ததாக வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அப்போது ஒரு வனாந்தர அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் பொழுது தான் தேவனுடைய அற்புதத்தை, அடையாளத்தை, அவர் நம்ம கூட இருக்கிறார்ன்ற காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு நபர் தான் அதுக்கப்புறம் ஆவியானவருடைய நடத்திப்புக்குள்ளாக மற்ற அதிசய அற்புதங்களை பெற்று அது நடக்க முடியும். அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு தனியாக இருக்கும். இக்கட்டாகவும் இருக்கும், பிரச்சனையாகவும் இருக்கும், பாடுகள் மத்தியில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுதான் அக்னி பரிச்சை என்று சொன்னேன். அக்னி ஞான ஸ்நானம் என்று ஒரு 3வது ஸ்நானம் என்கிற பதிவு கூட நான் உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன். அதையும் கூட ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் போட்டு கேட்டிருந்தாங்க. 3வது ஸ்நானம்னா 3 தடவை முக்கியம் எடுப்பாங்களே பாஸ்டர், அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பதிவுகளை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் போடுறதே 10 நிமிஷம் தான் போடுறேன். அந்த பதிவை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள், என்ன சொல்ல வர்றாங்கன்றதை கிரகிச்சு கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் புரிதலோடு பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அரைங்குறையமாக பார்த்து அரைங்குறையமாக நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தெளிவாக வேத வசனத்தை கொடுத்து பேசும்பொழுது அதை தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதான் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் நமக்கு வேணும்.
3 தர முக்கிய எடுக்கிற பேரில், முதலாவது வந்து தண்ணினால் ஞானஸ்தானம், 2வது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம், 3வது அக்னியினால் பெறக்கூடியதான ஞானஸ்தானம். அதுதான் லூக்கா 12:50 நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் உண்டு என்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மூலிமா அதை விளக்கி சொல்லி, அது 3வது ஸ்தானம், அது சிலுவை பாடு. அதாவது நம்ம பாடுகள் மத்தியிலே தேவனுடைய நடத்துதல் மத்தியில் அதில் கடந்து செல்கிறது தான். இந்த உலகத்தினுடைய பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து செல்லணும், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்து நிற்கணும், கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து வைராக்கியமாக ஜீவிக்கணுன்ற காரியத்தை தான் நான் 3வது ஸ்தானம் என்று சொல்லி நான் வெளியிட்டிருந்தேன். அது இன்னொரு காரியங்களும் கூட ஆண்டவர் இன்னொரு காரியங்களை கூட உணர்த்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிசுத்தாவின் முத்திரை பெற்றிருக்கிறீர்களா, முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்றது கூட சிலருக்கு சந்தேகமாக இருக்கும். முத்திரையை பெற்றிருக்கிறோம்ன்றது நமக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறது. முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றது ஆண்டவருக்குள்ளாக நாம் போய் அடங்கிக் கொள்கிறது. அதை தான் அந்த கவரில் என்ன சொன்னேன்னா, ஒரு வட்டத்துக்குள்ளாக ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளாக போய் இருந்து கொள்கிறது. இந்த மாதிரி இருந்து கொள்கிறது முத்திரிக்கப்படுதல். முத்திரை பெறுதல்ன்றது இந்த மாதிரி முத்திரை பெறுற மாதிரி. இதைத்தான் ஒருத்தர் வேகமாக முன்னாடி காட்ட சொன்னார். இந்த முத்திரை கிடையாது, இது கிடையாது. முத்திரைன்றது பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை. அந்த முத்திரையை வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஆண்டவர் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியினர் வந்தால் தான் என்ன செய்ய முடியும், அவருடைய வருகையில் நாம் போக முடியும். ஒரு காந்த மாதிரி வரும்போது அதில் நம்ம இரும்பாவோ அதற்கு ஈர்க்கவோ இருந்தால் தான் நம்ம அதில் என்ன செய்ய முடியும், போக முடியும். நம்ம மனுஷிக ஆவியோடு இருந்தோம்னா பரிசுத்த ஆவியானவராக வரும்பொழுது அந்த ஆவியானவரோடு நம்ம போக முடியாது. பேரடைஸிலே நின்றுவோம். பேரடைஸில் தான் நமக்கு இடம் இருக்கும். திருடன் இந்த மாதிரி தான் இருக்கணும். கடைசி நேரத்தில் டைம் கிடையாது, அவன் பரிசுத்த ஆவி பெறதுக்கும் டைம் கிடையாது, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் டைம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பாரடைஸில் தான் ஆண்டவர் இப்போ இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இப்போ அதே போல் கடைசி நிமிஷத்தில், ஆனால் நமக்கு இப்போ இத்தனை வயசு இத்தனை காலகட்டங்கள் இருந்தும் மனம் திரும்புறதுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் இருந்தும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம், இவ்வளோ டைம் இருந்தும் பரிசுத்த ஆவியை பெற மாட்டோம். அப்புறம் அங்கே திருட மாதிரி தான், அவன் திருட வரிசையில் தான் போய் உட்காரணும். பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்குரிய அனுபவத்தை நீங்கள் பெற முடியாது. அதுக்குரிய காரியங்களை நான் திரும்ப ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிறேன். அந்த நாளில் ஒரு நெருக்கம் அதிகமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த வாரத்தில் தள்ளப்பட்டோம். என்னால் தாங்க முடியாத அளவுக்கு துக்கம். அந்த துக்கம் வந்து ஏன்னா சும்மாவே சொல்லுவாங்க உலக பழமொழியில், பட்ட அவமானத்தை வெளியே சொல்லாத, கொடுத்த தர்மத்தை சொல்லாதம்பாங்க. பட்ட அவமானத்தையும் சொல்லக்கூடாது, கொடுத்த தர்மத்தையும் சொல்லக்கூடாது. பட்ட அவமானத்தை சொன்னீங்கன்னா உங்களை கேவலமாக நினைப்பாங்க. கொடுத்த தர்மத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தர்மத்துக்கு பலனே இல்லாமல் போய்டுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நீ மத்தேயு 6வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் படிக்கும் போதுல, நீ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்க கடவுள் நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தர்மத்தை செஞ்சுட்டு நான் அவனுக்கு செஞ்சேன், இவங்களுக்கு செஞ்சேன், அதை செஞ்சு சொல்லாதீங்க. சொன்னால் கடவுள் இடத்துல உங்களுக்கு பலன் இல்லை, சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பட்ட அவமானத்தையும் சொல்லக்கூடாது. அவமானத்தின் வழியாக நம்ம கடந்து செல்ல வேண்டியதுன்னா அதை நம்ம கடந்து தான் செல்லணும், அது வேறு வழி கிடையாது. தாவீது ராஜா 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படும் பொழுது, சீமேயி என்கிறவன் வந்து அவரை கல்லை எறிஞ்சி அவங்க போகிற கூட்டத்தை அப்சலோமுக்கு பயந்து அவர் வந்து வனாந்தரத்துக்குள்ள உள்ள முதல்ல சீமேயி என்கிற ஒருத்தன் வந்து பென்யமீன் கோத்திரத்தன் வந்து கல்லெறிஞ்சி அவமானப்படுத்துகிறான். இவன் வந்து என்னை துன்பப்படுத்தணுன்றது தேவன் அனுமதிச்சிருந்தால் நடக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறார். இது நிமித்தமாக கடவுள் என்மேல் இரக்கம் பாராட்டுவார்னு சொல்லி தாவீது சொல்லிட்டு போகிறார். அதனால் அனுமதியை பெற்றுக்கொள்ளணும், அவமானத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்குரிய பலன் வந்து ஆண்டவர் நமக்கு வச்சுருப்பார். அவமானப்படுத்தனுடைய நிலைமை என்ன ஆனதுன்னு பைபிளில் சீமைக்கு என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. பரிசுத்த ஆவியை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளாக ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நாளில் பெற்று நாங்கள் அவமானம் தாங்க முடியாமல் ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமாக என்னுடைய குடும்பங்கள், அக்கம் பக்கத்தினர், நான் இருந்த கடை, மற்றபடி என்னுடைய மாமனார் வீடு லைன், அவங்க எல்லாம் சேர்ந்து நான் வாங்கின கடன்கள் எல்லாம் சேர்ந்து என்னால் தாங்க முடியாத துக்கத்தில் அழுது புரண்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி அழுந்து புலம்பு கொண்டிருந்த போது இரவு 10 மணியிலிருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, எப்படியாவது எங்களை தேற்றுங்க ஆண்டவரே, ஆட்டுங்க, இதுக்கு வழியை சொல்லுங்க ஆண்டவரேன்னு நான் கதறி அழுக ஆரம்பித்தேன். நான் கதறி அழுக ஆரம்பித்ததை வச்சு என்னுடைய மனைவியும் கதறி அழுக ஆரம்பித்தாங்க.
கட்டிலுக்கு ஒரு பக்கத்தில் அவங்க முழங்கால் போட்டு அழுதுக்கு இருக்காங்க, நான் ஒரு பக்கம் முழங்கால் போட்டு அழுதுக்கு இருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற கூட எங்களுக்கு என்ன செய்ய முடியல, துக்கம் தொண்டை அடைச்சிக்கிச்சு போம்ல, அந்த மாதிரி அவ்வளோ துக்கத்தோடு அழுது புலம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டினுடைய வலதுபுறத்தில் ஒரு குண்டூசி அளவுக்கு தான் ஒரு ஓட்ட மாதிரி தெரிஞ்சு, அதில் ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுங்க. சர்ன்னு ஒரு படி மாதிரி இறங்குனது. அந்த படியில் ஒரு நபர் அப்படியே இறங்கி வந்தாங்க. கோல்டன் கலர் ஹேர், உடம்பு முழுவதும் அவ்வளவு பிரைட், கண்ணாலே பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சம். அப்படியே இறங்கி வந்து இங்கே 2 பேர்த்துக்கு பக்கத்தில் வந்து அப்படியே நின்னாங்க. இது எனக்கு கண்ணை மூடி தான் இருக்கேன், இந்த தரிசனம் தெரியுது. எனக்கு பக்கத்தில் ஒரு நபர் நிற்கிறார் என்பது எனக்கு தெரியுது, உணர்வெல்லாம் பண்ண முடியுது. ஆனால் இது உண்மையா அப்படின்றது என்னால் யூகிக்க முடியல. ஆனால் பயம் ஒரு பக்கம், பீதி ஒரு பக்கம், நடுக்க ஒரு பக்கம். இது எனக்கு தான் தெரியுது, என்னுடைய மனைவிக்கு தெரியாது. அப்போது அந்த அவருடைய கரம் வந்து என்னுடைய தோல் வந்து, மகனே அழாதே, உனக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். உனக்கு அழாதே, கலங்காதே, நான் உன்னை தேற்றுவேன் ஆற்றுவேன் சொல்லி தோலில் அப்படியே கை வச்சு தட்டி அப்படியே இது பண்ணுறாங்க. எனக்கு அப்படியே நடுக்கும், பயம். என்னடா யாருன்னு, ஆனால் இயேசுன்னு நமக்கு புரிய முடியுது, ஆனால் இப்படி மேலே வந்து தட்டி நமக்கு இது பண்ணுறாங்களேன்ன போது எனக்கு பயம்தான், நடுக்கம்தான். ஆனால் கண்ணை திறக்கவே இல்லை, உணர்வெல்லாம் இருக்குது. ஒரு அக்கினி நின்ன மாதிரி அந்த ரூம் முழுக்கும் வந்து ஒரு திவ்யமான வாசனை சொல்லுவாங்களா, அது ஒரு மாதிரி வாசனை, செம்மையான ஒரு வாசனை, அவ்வளோ வாசனையாக இருக்குது. அவர் அருகில் நின்று என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னோடய காதில் கேட்குது. ஆனால் நான் கண்ணை திறந்து பார்க்கல, பயந்துக்கிட்டு அப்படியே இருந்தேன். அந்நியார் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போது அவர் என்ன பேசினார், என்ன அடுத்து என்ன நடந்தது, என்னென்ன காரியங்கள் அவர் சொன்னான்றதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வெளியிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமாம்.